அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி ரிசல்ட்டுக்கான கெஸ்ஸிங் மட்டும் தான் நம்ம தந்துட்டுருக்கோம். டேட் பார்த்தீங்கன்னா 20/4/2024. இன்றைக்கான ஏபிசி கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முந்தைய ரிசல்ட் என்னென்னு பார்க்க போகிறோம். நம்ம என்னெல்லாம் கொடுத்துருந்தோன்னு பார்த்துட்டு பிறகு ஏபிசி கெஸ்ஸிங்குள்ளே போவோம். முந்தைய ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 278 421 தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம போர்டுக்குள்ளே என்ன கொடுத்துருந்தோன்னு பார்ப்போம். நம்ம போர்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் தான் நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். ஒன்று நம்ம ஸ்ட்ராங் பண்ணியிருந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் சி போர்டில் 1 கொடுத்துருந்தோம். அதே மாதிரி 1 வந்துருந்தது. ஆல் போர்டு எப்போதும் போலவே டிசப்பாயின்மெண்ட் ஆகி போயிடுச்சு. 2 வரும்னு நம்ம எதிர்பார்க்கல, ஆனால் 2 கொடுத்துருந்தாங்க. 4 வரும்னு எதிர்பார்க்கல, ஆனால் 4 கொடுத்துருந்தாங்க. 421 கொடுத்துருந்தாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா முந்தைய ரிசல்ட்டையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முந்தைய ரிசல்ட்டை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 9 கொடுத்துருந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சி போர்டில் 1 கொடுத்துருந்தோம். ஏ போர்டில் 4 கொடுத்துருந்தோம். போன ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தைய ரிசல்ட் வந்து எப்போதும் போல் மாறி வந்திருந்தது. ஆனால் நம்ம 4 வந்து ஏ போர்டில் கொடுத்துருந்தோம். என்ன சொல்ல வரோன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நாள் வந்து இதே ரிசல்ட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு 421 வந்தது. ஏ போர்டில் 4ம் சி போர்டில் 1ம் பாஸ் பண்ணியிருந்தது. அன்னைக்கு ரிசல்ட்டு அடிக்கலைன்னு நினச்சிட்டோன்னா மறுநாள் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட்டில் அடிக்காமல் இருக்கலாம், ஆனால் இது வந்து நாளைக்கான ரிசல்ட்டாக கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம கெஸ்ஸிங் வந்து மாறி போக ட்ராக் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ட்ராக் மறுநாள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முந்தைய ரிசல்ட்டை முந்தைய கெஸ்ஸிங்கையும் கொஞ்சம் பார்த்துட்டு இன்றைக்கான கெஸ்ஸிங்குள்ளே வாங்க. சரி, வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். இன்றைக்கான ஏபிசி கெஸ்ஸிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங்காக 0 பார்க்குறோம். ஏன் இந்த 0 நான் கெஸ் பண்ணியிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 024080 என்ற அடிப்படையில் நான் 0வை கெஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா 40 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை 80 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த அடிப்படையில் நம்ம 0 எடுத்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, 4 இருக்குது, 0 இருக்குது. இங்கே 5 இருக்குது, 4 இருக்குது, 0 இருக்குது. அந்த அடிப்படையில் 0 வருமானுடைய என்னுடைய எதிர்பார்ப்பு, அதனால் நம்ம 0 எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 420 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 420 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம 0 எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 9 வரலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 894929 9 வருவதற்கான வாய்ப்பும் இருக்கும். அந்த அடிப்படையில் 9ம் எடுத்திருக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 249 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 549 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 549 இருக்குது. பிறகு பார்த்தீங்கன்னா 89ன்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அந்த அடிப்படையில் 489 வரக்கூடிய வாய்ப்பு இருக்குனால 9 நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா 7 சூஸ் பண்ணுறோம். ஏன் இந்த 7 சூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 2527 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 257 இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 427 வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த அடிப்படையில் 427 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 527 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம 7 சூஸ் பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 257 இருக்குது. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா 527ன்ற அடிப்படையில் 7 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 5027 என்ற அடிப்படையில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 0505 இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 7 இருக்குது. ஒருவேளை 27 வருவதற்கான வாய்ப்பும் இருக்குன்ற அடிப்படையில் 7 வந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் 8 வரும்னு பார்த்தீங்கன்னா 528 என்ற ஆப்ஷன் அடிப்படையில் 8ம் வரலாம்ன்ற ஒரு கணிப்பு இருக்குது. அதனால் 8ஐயும் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டுக்குள்ளே 9 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 9ம் வரும் என்ற அடிப்படையில்
9 எடுத்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 419 219 419 வரலாம், 419 வரலாம், 219ம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 219 419 என்ற அடிப்படையில் நம்ம 9 எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 412 பார்த்தீங்கன்னா தெரியும், 412 வருவதற்கான வாய்ப்பும் அதிகப்படியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 412 வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த பட்சத்தில் நம்ம 2 எடுத்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ரெகுலர் சார்ட்டோட கெஸ்ஸிங்கு. இந்த கெஸ்ஸிங்கை வச்சு இந்த ஏபிசியை நான் கெஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வந்து ரிசல்ட்டை தவற விட்டுட்டுருக்கோம். இந்த அடிப்படையில் வேறு ஏதாவது ரிசல்ட்டு வந்து எடுக்கணும், இதுக்கு மாற்றாக ஒரு ரிசல்ட்டை எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லி சார்ட்லேருந்து ஒரு ரிசல்ட்டை பார்ப்போம். வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 583 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 58335 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0896 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 0896 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 796 வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ்லேயும் 6 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, இந்த கிராஸ்லேயும் 6 வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் 566 இதுக்கு முன்னாடி ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுள்ஸில் வந்திருக்கு. ஒருவேளை இன்றைக்கும் டபுள்ஸில் வருமான்ற ஒரு எதிர்பார்ப்பு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டு வீக்லி சார்ட்டை பொறுத்தவரையிலும் வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை தாண்டி என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 532 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 2 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 392892 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 792வும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போது 222ன்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது. இங்கே 2வும் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குன்ற அடிப்படையில் இந்த 222 நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1192 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கிராஸ் அடிப்படையிலும் பார்த்தீங்கன்னா 2 இங்கே மேக்ஸிமம் பாஸ் பண்ணுது. அதனால் பார்த்தீங்கன்னா 222 வருமான்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ போர்டை பொறுத்தவரையிலும் 833 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே ஏவை பொறுத்தவரையிலும் 33 வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா 243 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 243ன்ற ஒரு ஆப்ஷனும் இதுலேயும் வருது. அந்த அடிப்படையில் 243 வருமா ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுவும் ஒரு ஆப்ஷன் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு நிறைய ஆப்ஷன்கள் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 4242ன்னு பாஸ் பண்ணுது. இந்த மாதிரி அடிப்படையில் பாஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த ரிசல்ட்டுகள் இப்படியும் மாறலாம். 73 இங்கேருந்து 2 நம்பரை 73ன்னு எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்கள் இருக்கும். 24 ஏன்னு பார்த்தீங்கன்னா 42 திருப்பவும் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்கள் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் சார்ட்டை வாட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம 3 டிஜிட் ப்ளஸ் ஆல் போர்டு ரிசல்ட் என்னன்னு பார்ப்போம். ரிசல்ட்டுக்கு போயிடுவோம். இது என்னுடைய ஏபிசி கெஸ்ஸிங் 3 டிஜிட் கெஸ்ஸிங். இது வீக்லி சார்ட்டை பொறுத்தவரை இந்த மாதிரி ரிசல்ட் மாறுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 72 இருக்குது, 72 இருக்குது, 82 இருக்குது, 82 இருக்குது. ஆனால் ஏ போர்டில் மட்டும் ஒரு சில நம்பர்ஸ் மாறும். 222 கொடுத்துருக்கேன், 566 கொடுத்துருக்கேன். ஒருவேளை டபுள்ஸில் இந்த நம்பர்ஸ் வரலான்னு என்னுடைய எதிர்பார்ப்பு இருக்குது. ஒருவேளை 777 வருவதற்கான ஒரு சில வாய்ப்புகள் உண்டு. அதையும் உங்களோட கெஸ்ஸிங்குள்ளே பார்த்துங்க. ஆல் போர்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா 72 தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.